திருநாவுக்கரசு 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 எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்யத் திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கதல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சிவாய நம. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோச்செங்கச்சோழ நாயனார் வரலாறு. கோச்செங்கச்சோழ நாயனார் திருஆனைக்காவலில் சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை ஒரு சிலந்தி தினமும் வழிபட்டுவிட்டு வந்துச்சு. அந்த சிலந்தி பார்க்குது, சிவபெருமான் மேலே நிறைய இலையெல்லாம் உழுகுது, தூசியெல்லாம் உழுகுது. இது என்ன பண்ணுச்சு, சிலந்திக்கு தான் வலை பண்ண தெரியுமோ, அந்த வலையெல்லாம் வச்சு சிவபெருமானுக்கு கோயில் கட்டுச்சு. அதாவது அதுக்கு நம்மளாக காசு பண்ண வச்சுருக்கோம் கோயில் கட்டுறோம். சிலந்தினால முடியுமா அந்தளவுக்கு அதோடைய பக்தி அன்பு தொண்டுனால ஒரு கோயிலை கட்டுச்சு. அதே சிவலிங்கத்தை ஒரு யானை தினமும் வழிபடும். அந்த யானை பார்க்குது, சிவபெருமான் மேலே இவ்வளோ தூசியாக இருக்கே அப்படின்னு அந்த சிலந்தி கட்டின அந்த கூட்டை இல்லை, சிலந்தி கட்டின அந்த கோவிலை, சிலந்திக்கு அது கோயில் தானே, அந்த அந்த சிலந்தியோடைய கோயிலை இடிச்சு விட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும். இந்த சிலந்தி பார்த்துச்சு, இந்த யாரா அந்த யானை இப்படி பண்ணிட்டு இந்த ஆளை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். இந்த சிலந்திக்கு வந்துச்சு கோபம். அந்த சிலந்தி கிட்ட போச்சு, அந்த யானையோடைய தும்பிக்கைக்குள்ளே போய் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. யானை துடிக்குது, கதறுது, ஐயோ 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 சிவபெருமானேன்ட்டு கத்தி அந்த தும்பிக்கையை எடுத்து தரையில் டம்மு டம்முன்னு அடிக்குது. ஆக மொத்தம் இந்த அடித்ததுனால உள்ளே இருந்த சிலந்தியை செத்து போச்சு, இந்த யானையும் செத்து போச்சு. இந்த ரெண்டுமே தேவலோகத்தில் 2 கந்தர்வர்களாக வாழ்ந்தவர்கள். 2 பேர்த்துக்கும் சண்டை. ஒருத்தர் நீ சிலந்தியா போவ, நீ யானையை போவன்னு சபிச்சு விட்டாங்க. 2 பேரும் இந்த இடத்துல வந்தாங்க. போன ஜென்மத்தோடைய அதே தொடர்பு இன்னும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த யானைக்கு சிலந்தியை கொல்லணும்னு ஒரு எண்ணமே இல்லை. சிலந்தி தான் இந்த யானையை கொல்லணுன்ட்டு வந்துச்சு. அதனால் இந்த யானை சிவபெருமானோட போய் சேர்ந்துருச்சு. சிலந்தி மறுபிறப்பு எடுத்தது அங்கே பக்கத்தில் சோழ நாட்டில் ஒரு சோழ ராஜாவுடைய மகனாக பிறந்தது. அந்த ராஜாவுக்கு பேர் சுபதேவன். அவருடைய மனைவிக்கு பேர் கமலவதி. ஒரு புலவர் எழுதுகிறார், திலகவதி, புனிதவதி, கமலவதி, இந்த 3 பெண்களுடைய வரலாற்று, இந்த 3 தாய்மார்களுடைய வரலாற்றை சொன்னாலே பெரிய புராணம் முடிஞ்சு போச்சு. எங்க 4286 பாட்டு, இந்த 3 பேர் வரலாற்றை சொன்னால் முடிஞ்சிருமா? புனிதவதி யார்? நம்ம காரைக்கால் அம்மையார். திலகவதி அப்பர் சாமிகளுக்கு அக்கா. அவங்கனால தானே அப்பர் சாமிகள் இப்படி வளர்ந்தார். அடுத்து கமலவதி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கமலவதி வயிற்றில் குழந்தை 10 மாதம் 270 நாள். அதாவது 10 மாதம்னா நீங்கள் இந்த இங்கிலீஷ் தேதியை போடக்கூடாது. ஒரு நட்சத்திரம் வந்துச்சுன்னா திரும்ப 27 நாள் கழிச்சு தான் வரும். அப்போ 10 ஒரு நட்சத்திரம் ஒரு மாதம்னா 10 × 27 270 நாள் அந்த அம்மா வயிற்றில் குழந்தைய தாங்குறாங்க. 270 நாள் தாங்குறாங்க. இப்போ குழந்தை பிறக்கிற நேரம் ஜோசியர் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜோசியர் சொல்கிறார், இன்னும் ஒரு நாளிகைனா 24 நிமிஷம். 24 நிமிஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா உலகத்தையே ஆள்ற குழந்தையாக இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தை உலகத்தையே ஆளணும்னு ஆசை. 24 நிமிஷம் கஷ்டப்படணும். பின் என்னங்க, பிரசவ வலினா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? தாய்மார்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். 24 நிமிஷம் இந்த குழந்தைய இந்த அம்மா பார்க்கணும். அந்த குழந்தை வெளியே வர பார்க்குது. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, என் காலை 2த்தையும் தலையிலாம் அப்படியே என்னை தொங்க விட்டு காலை 2த்தையும் மரத்தில் வச்சு கட்டுங்க. அப்போ என்ன பண்ணும், குழந்தையனால வெளியே வர முடியாதுல்ல. 24 நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தை வந்துச்சு. 24 குழந்தை பிறக்கிறப்ப அது வேணான்னு சொல்லிட்டு உள்ளே அமுக்கி வச்சாங்கன்னா அது என்ன, இயற்கைக்கு மாறுதானே? இயற்கைக்கு மாறான செயல் அல்லவா? குழந்தை பிறந்ததோ குழந்தைகள்லாம் ஒரே கண்ணெல்லாம் சவந்து போய் இருக்குது. இந்த அம்மா வலி தாங்க முடியல. வந்துட்டியா என் கோட்செங்கச்சோழா, என் கோட்செங்கான்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அவ்வளோதான், அந்த அம்மா சிவலோகம் சென்று சேர்ந்து விட்டார்கள். கோட்செங்கச்சோழர் இந்த மகாராஜா 70 கோயில் சிவாலயம் 70 சிவாலயம் கட்டினார். 70மே யானை நுழையாத மாதிரி கட்டினார் இந்த 70 சிவாலயங்களையும். ஏன்னா முன்பிறப்பு அந்த ஒரு இது இருக்கும். சில பேர்த்த பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா முன்பிறவியில் பண்ணது. சில பேர்த்த பார்த்தா ஒதுங்கி போயிடுவோம். எல்லாம் முன்ஜென்ம தொடர்புங்க.
முன் ஜென்மத்தோடைய அந்த இதனால வந்து யானையே நுழையாத மாதிரி 70 கோயில் சிவாலயங்கள் கட்டினார் இவர். இந்த கோச்செங்கச் சோழ நாயனாருடைய வரலாறு இன்னைக்கு. இந்த கோச்செங்கச் சோழ நாயனாரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியே தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன்னு திருத்தொண்டர் தொகையில் பாடுறார். எனவே அடுத்து நம்ம எந்த அடியார் பார்க்குறோன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னையும் ஒருவன் ஆக்கி ஏறுங்கள். சென்னையில் வைத்த சேவகா போற்றி நம் திருவாசகத்தை நிறைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டலிட்டு. ஐயா சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயான்னு ஒருத்தர் மதுரையில் இருப்பார். அவர் தான் எனக்கு இந்த யூடியூப்லலாம் அவர் பேசுகிறதெல்லாம் வரும். அவர் போட்ட பிச்சையில் தான் நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவர் சொல்கிறாரு, நான் அதை அப்படியே எங்ககிட்ட சொல்கிறேன். நான் வெறும் போஸ்ட்மேன், அவ்வளோதாங்க. இதுவும் எல்லாம் எனக்கு எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தார். அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. எனவே எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று ஞான சம்பந்த பிள்ளையார் குருநாதரை வணங்கி வையகமும் துயர் தீர்க்கவே மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்வணித்து இந்த உரையை சேக்கிழார் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருநாவுக்கரசு.